மக்களே, இந்த ஆல்ரெடி நான் வீடியோவில் அவங்க பேசின பேட் வேர்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு லைவாக காட்டிட்டேன். அவங்களோட மைண்ட் தாட்டு என்ன மனநிலை. எங்கள் ஓட்டில் நான் தள்ளி போய் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கோயம்புத்தூரில் எங்கேயுமே வண்டி ஓட்டக்கூடாது, அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்பை அந்த ரேப்பிடோ ஏற்றணும், அப்போ தான் நீங்களாம் அடங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர்கிட்ட வந்து சரௌண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேம். நான் எதிர்த்து பேசுறேன்னு சொல்லி என்ன யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, போக்குவரத்து துறை அமைச்சர் வந்தாலுமே எங்களை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனி வேற மாதிரி ஆகி போயிடும். வீடியோ ரெக்கார்டு பண்ணாலும் எவன்கிட்ட போய் கேட்டாலும் இங்க நாங்க ஒன்றும் பயப்பட போறது. வீடியோ ரெக்கார்டுக்கு இல்லைனா போய் இன்னொரு ஆட்டோ டிரைவர் வந்துட்டு ஓட்டிட்டே இங்க மாதிரி ஆகி போயிடும். வீடியோ ரெக்கார்டு பண்ணாலும் எவன்கிட்ட போய் கேட்டாலும் இங்க நாங்க ஒன்றும் பயப்பட போறது. வீடியோ ரெக்கார்டுக்கு இல்லைனா அமைச்சரே ஒரு பார்த்தீங்களா மக்களே, தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஐயா பாருங்கள் உங்களையே எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு. இதை ஏன் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இவங்க பாட்டுக்கு ஒரு பசங்களை என்ன எதுன்னு தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க, எல்லாமே ஈஸியாக போச்சு. அதான் ஏன் எந்த ஸ்டெப்பும் ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. பார்த்தீங்களா உங்களையே எப்படி பேசுனாங்கன்னு. நீங்களே பாருங்கள் மக்களே, எந்த லெவலுக்கு இறங்குறவங்க ஆட்டோவில் நீங்கள் போய் உங்களோட சேஃப்டி ப்ரோட்டோக்காலை நீங்கள் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இது தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இந்த வீடியோ பார்த்தாரா, இல்லை பார்த்துட்டு ஏன் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காருன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு புரியல, என்ன பண்ண ஆக்ஷன் எடுப்பீங்க? உங்களையே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் மரியாதை இல்லாமல் இப்படி பேசுகிறாங்க. எல்லாமே ஈஸியாக போயிடுச்சா தமிழ்நாட்டில்? நான் கேட்குறேன். உன்னை நான் எங்கேயுமே பார்க்கக்கூடாது, பார்த்தேன்னா பார்த்த இடத்துல நீ இருக்க மாட்டேன், அங்கேயே உன்னையும் உன் வண்டியை சேர்த்து எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் என் ஃபோட்டோவையும் உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குவேன். அதில் அப்போ என் கண்ணு முன்னாடியே சென்ட் பண்ணிவிட்டு எங்கிட்டையும் காமிக்கிறாங்க, நீ இந்த கோயம்புத்தூரில் எந்த ஏரியாவில் வந்துட்டு ரேப்பிடோ ஓட்டினாலும் பார்த்த இடத்துலேயே உன்னை எரிச்சிருவோம். 2 ஆட்டோ டிரைவர்ஸ் வந்துட்டு ஓடி வந்து வண்டி இழுத்து பிடிச்சி சாட்சி குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முதுகுலையும் நெஞ்சிலையும் வயிற்றுலையும் குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றி சரௌண்டிங்கில் இருக்க அத்தனை பேரும் குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் வந்து போலீஸ் கிட்ட கொண்டு போனப்ப அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு ஒரு போலீஸும் சப்போர்ட் பண்ணல மேம். லா அண்ட் ஆர்டர் பிசியும் சரி, டிராஃபிக் எஸ்ஐயும் சரி, 2 பேருமே வந்துட்டு அந்த ஆட்டோ டிரைவர்ஸுக்கு தான் மேம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் அந்த வேலைக்கு போனது ஒரு தப்புன்னா, இந்த உலகத்தில் வந்துட்டு எவ்வளோ பேர் எதோ வேலை செய்கிறாங்க. எல்லாரும் ஒரு தேவைக்காக தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. யாரும் காசு நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்ட் டைம் வேலைக்கு போகிறது இல்லை. ப்ரெஸ் மீட் வந்து பார்த்தோம், நீங்கள் வந்துட்டு ஒரு ரேப்பிடோ பார்ட் டைமில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அண்ட் நீங்கள் அதில் சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க, என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை மறுபடியும் இங்கே வந்து உங்களால் பதிவு பண்ண முடியும்? மேம், எங்கள் கோயம்புத்தூர் லா காலேஜில் வந்துட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மேம். மார்னிங்கில் மதியம் வரைக்கும் வந்துட்டு காலேஜ் போயிடுவோம் மேம். ஈவினிங் வந்துட்டு ப்ராக்டிஸ் போவோம் மேம். இப்போ 6:30க்கு மேலே வந்துட்டு நைட் ஒரு 11 o'clock வரைக்கும் வந்துட்டு பார்ட் டைமாக வந்துட்டு ரேப்பிடோ ஓட்டிகிட்டு இருக்கேன் மேம். நான் வந்துட்டு வீட்டிலேருந்து எந்த அமௌண்ட்டும் எனக்கு பண்ணுறது இல்லை மேம். வீட்டில் கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால